அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் பல்வேறு புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுக்குங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரசுக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. நடுத்தர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்களே வாழ்வாதாரமாக உள்ளது. ரேஷன் அரிசியில் கல், தவிடு, வண்டுகள் இருப்பது போன்ற புகார்கள் ஒரு சில இடங்களில் இருந்து வருகின்றன. இது மட்டுமின்றி துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் தரம் சில சமயங்களில் சரியாக இருப்பதில்லை எனவும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சரியான எடையில் இல்லை எனவும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அரசு ரேஷன் கடைகளை நவீனமயமாக்கவும் பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை விநியோகிக்கவும் மிக முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக முறையில் புதிய மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது. கடந்த ஆண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள சில குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் சர்க்கரை மற்றும் துவரம்பருப்பு ஆகிய பொருட்கள் தனியாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சோதனை முறையில் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நடைமுறையை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மிக விரைவில் விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சர்க்கரை, துவரம்பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பேசிய தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் பாக்கெட் மூலம் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ரேஷன் பொருட்களை பாக்கெட் மூலம் விநியோகம் செய்தால் அளவு குறைத்தல் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க முடியும். மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதிய தரத்தில் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக முதல் கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. நன்றி.